உடற்சூடு அப்படிங்கிறது இன்னைக்கு ஓவிலேஷன் பிரச்சனையை உருவாக்கும். சரியான பீரியட்ஸ் வராதுக்கு அதுவே ஒரு காரணமாக இருக்கும். பெண்களுடைய கருமுட்டை ஆரோக்கியம் சீர்கேடு அடையறதுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தள்ளி போறதுக்கு கூட இந்த உடற்சூடு ஒரு பெரிய காரணமாக இருக்கு. வெள்ளைப்படுதலை அதிகமாக உருவாக்குது. சீக்கிரமா எலும்பு தேய்மான நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மூட்டுகள்ல உஷ்ணம் அதிகமாகும் பொழுது சீக்கிரமா வறட்சி ஏற்பட்டு உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் அதிகமா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அல்சர் மாதிரியான குடல் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, குறிப்பா பெண்களுக்கு வரக்கூடியது அவங்களுடைய ஹார்மோன் சார்ந்த சுழற்சியை சார்ந்து தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு உடல் உஷ்ணம் இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களையும் பண்ணிட்டு, நான் சொன்ன இந்த கரிசலாங்கண்ணி பொடி தேனில் குழச்சி எடுத்துக்கிறது, தொப்புள்ள விளக்கெண்ணெய் வச்சுக்கிறது, வெந்தயம் தலைக்கு அப்ளை பண்ணி குளிக்கிறது, அதே வெந்தயத்தை பீரியட்ஸ் டைம் மோரில் எடுத்துக்கிறது, அருகம்புல் மிளகு கஷாயம் எடுத்துக்கிறது, வில்வ மிளகு கஷாயம் எடுத்துக்கிறது, வெண்பூசணி சாறு எடுத்துக்கிறது, இது எல்லாமே பெண்களுக்கு இயற்கையாகவே எந்த ஹார்மோனையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க உடல் உஷ்ணத்தை சரி பண்ணி கொடுக்கும்.